அடுத்ததாக இங்கே நாம் பார்ப்பது வெள்ளாடு. இந்த வெள்ளாடு எதை குறிக்கிறது? மனுஷனுடைய ஒரு சுபாவத்தை குறிக்கிறது. இந்த வெள்ளாட்டிற்கு ஒரு பழக்கம் உண்டு. அது புல் மேயும் போது மேலோட்டமாக நுனி புல்லை மேய்ந்து கொண்டு போகும். ஒரு இடத்துல திருப்தியா இருக்காது. செம்மறியாடு முழுமையாக அந்த புல்லை சாப்பிடும். ஆனால் வெள்ளாடு அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கும். மனுஷனுக்குள்ளே இந்த வெள்ளாடு எதை குறிக்கிறது? மாம்ச இச்சை, விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லி அவன் பல்வேறு இன்பங்களை நாடி நாடி ஓடுகிற ஒரு சுபாவம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம். அதனால நம்முடைய சரீரத்தை, உடல் முழுவதையும் நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தீயவற்றை, அசுத்தமானவற்றை பார்க்கக்கூடாது. அசுத்தமானவற்றை கேட்கக்கூடாது. அசுத்தமானவற்றை பேசக்கூடாது. அசுத்தமானவற்றை நினைக்கக்கூடாது. அடுத்தது காட்டப்படுகிற ஒரு விலங்கு என்ன என்று சொன்னால் பன்றி. இந்த பன்றி எதை குறிக்கிறது? இது ஒரு போதைப் பொருளை குறிக்கிறது, பெருந்தீனியை குறிக்கிறது, சோம்பலை குறிக்கிறது. பன்றி சோம்பி திரியும், சோம்பலாக தான் இருக்கும். அதுபோல் அசுத்தமானவற்றையே சாப்பிடும். இன்னும் கூட அது ஏராளமாக தின்று கொண்டே இருக்கும். அதுபோல சில மனிதர்கள் அசுத்தமானவற்றை, அந்த போதை வஸ்துக்களை அவர்கள் உட்கொள்கிறார்கள். பலவிதமான போதைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சில மனிதர்கள் பலவிதமான உணவுகளை உண்பதிலும், அதிக அளவு உண்பதிலும் அவர்கள் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுபாவமும் மனிதனுக்குள்ளே அமைந்திருக்கிற காரியம். அடுத்தது இங்கே படத்தில் காட்டப்பட்டது ஆமை. இந்த ஆமை எதை குறிக்கிறது? பில்லி சூனியத்தை குறிக்கிறது. என்னென்று சொன்னால் சில நாடுகளில் இந்த ஆமை ஓட்டை வைத்து பில்லி சூனியம் செய்வார். இது இந்த விதமாக சுத்தமான காரியங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பில்லி சூனியம் பலர் செய்வதில்லை, யாரோ ஒரு சிலர் செய்கிறார். அதில் ஆனாலும் கூட அது மாதிரியான சில காரியங்களை, சரியா, சில மூட நம்பிக்கைகளை, அந்த மந்திர தந்திரங்களுக்குரிய காரியங்களில் ஆர்வம் செலுத்துகிறார்கள். நாள் பார்க்கிறார்கள், ஜாதகம் பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்தது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 22:15 நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் அதற்கு, அதாவது புறம்பே இருப்பார்கள். இது எங்கே புறம்பே இருப்பார்கள் சொன்னால் கடவுளுடைய ராஜ்யம், மோட்சத்துக்கு வெளியில் இருப்பாங்க. அவங்க மோட்சத்துக்குள்ளே வர முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது ஒரு காட்டு மிருகத்தை காட்டுகிறது. இங்கே சிங்கத்தினுடைய படம், சிங்கமோ சிறுத்தையோ, இவற்றுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது மூர்க்கம், கோபம், எரிச்சல், அந்த மாதிரியான பழி வாங்குகிற குணம், இதெல்லாம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் இந்த சிறுத்தை குறிக்கிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் உரைப்பதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பகையவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சுபாவம். அடுத்தது படத்திலே காட்டப்படுவது பாம்பு. இந்த பாம்பு எதை குறிக்கிறது? பாம்பு ஒரு வஞ்சனையை குறிக்கிறது, ஒரு பொறாமையை குறிக்கிறது. அந்த ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் இன்பமாக இருந்த பொழுது அந்த வலு சர்ப்பமானது அவர்களை கெடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொடுக்கிறது. வஞ்சனையாக அது அவர்களை ஏமாற்றுகிறது. அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசுக்கு பொறாமை குணம் உண்டு. யாரும் மகிழ்ச்சியாக இருப்பது அதற்கு பிடிக்காது. அதனால வஞ்சனை செய்து அவர்களை கவிழ்க்கிறது. அதுபோல மனிதர்களும் பலர் வஞ்சனை கொள்கிறவர்களாக, பொறாமை கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும்பொழுது சவுல் அரசன் என்று ஒருவன் இருந்தான். இப்பொழுது தாவீதை பார்த்து அவன் பொறாமை கொண்டான். தாவீது என்ற இளைஞன் அதிகமாக வீரத்தீர செயல்கள் செய்யும் போது அவனை பாராட்டி பெண்கள் பாட்டு பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000
அதாவது 10,000 என்று சொல்லி பாட்டு பாடும்பொழுது சவுலுக்குள்ளே ஒரு பொறாமை உண்டாகிறது. அதிலிருந்து அவன் தாவீதை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னமோ முயற்சிகளை அவன் தந்திரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறான். அது கடைசியிலே அவனுக்கே அழிவாக மாறிவிட்டது. இந்த மாதிரி வஞ்சனை உள்ள குணம் உள்ளவர்களை அந்த குணம் அவர்களை அழிக்கும். அந்த குணமே அவர்களையே அழிக்கும், மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். சரி, அடுத்தது இந்த படத்தில் காட்டப்படுவது தவளை. இந்த தவளை எதை குறிக்கிறது? இது ஒரு பேராசையை குறிக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான தவளை இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வயிறு வெடித்து விடுமா. அப்படி மிஞ்சின காரியங்களை அதிகமாக ஆசைப்படுவது, பண ஆசை அளவுக்கு அதிகமாக படுவது, மற்ற காரியங்களை ஆசைப்படுவது, இதெல்லாம் இந்த தவளை என்ற அந்த படத்தில் தவளையாக காட்டப்படுகிறது. இந்த குணமெல்லாம் தவளையாக காட்டப்படுகிறது. வேத வசனம் சொல்வதை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த படம். இதில் ஒவ்வொரு சுபாவமும் அப்படியாக காட்டப்படுகிறது. இதில் பிசாசானவன் நடுவில் இருந்து அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அவன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். அந்த இருதயம் பாருங்க சுற்றிலும் இருளடைந்து இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை சந்திக்க முயற்சி எடுக்கிறார். இங்கே ஒரு தேவதூதன் படம் காட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அதற்கு உதாரணமாக அந்த அந்த ஒரு சிம்பலாக புறா காட்டப்பட்டிருக்கிறது. இணைச்சி படம் எதை குறிக்கிறது? வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறான். அவருடைய இரத்தத்தாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று அவன் கேள்விப்படுகிறான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இங்கே இந்த தேவதூதன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய கையிலே ஒரு மண்டை ஓடு மாதிரி காட்டப்படுகிறது. இது மரணத்தை குறித்து அவனுக்கு நினைப்பூட்டுகிறதை குறிக்கிறது. மனுஷனுக்கு நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும், நாம் அதை கடந்து போக வேண்டும், அடுத்து நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக தேவதூதன் இப்படி வைத்திருப்பதாக காட்டப்படுகிறது. இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கிறது? அவன் இருதயத்தில் இந்த ஸ்டார் காட்டப்படுகிறது. அது கொஞ்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த தீய குணங்கள் எல்லாம் இருதயத்தை விட்டு ஓடுகின்றன. அங்கே ஒளி உண்டாகிறது. எல்லா குணமும் பிசாசும் வெளியே ஓடுவதை பார்க்கலாம். அடுத்த படம் இது கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதன். எல்லா தீய குணமும் அவனை விட்டு வெளியேறிவிட்டது. அங்கே ஆவியானவர் பூர்ணமாக கிரியை செய்கிறார். அவனுடைய இதயத்திலே அந்த ஸ்டார் காட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய இதயத்திலே அது ஒளி விட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாக இதயம் பிரகாசிப்பதை இது குறிக்கிறது. இன்னும் கூட இப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை பல நாட்களை கடந்த போது கூட அவன் அதை காத்து கொள்ளுகிறான், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறான். இங்கே இந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து காட்டப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது? அவனுடைய சிந்தனையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை, எனக்காக அவர் பலியானார் என்ற ஒரு உணர்வுகள் காட்டப்பட்டிருக்கிறது. பேதுரு மறுதளித்ததைப் போல நான் மறுதளிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக இங்கே சேவல் காட்டப்படுகிறது. அந்த சேவகருடைய ஆயுதம், அந்த நிகழ்ச்சி, சேவகர் மத்தியிலே அவர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது பேதுரு மறுதளிக்கிறான் இல்லையா? எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் நான் தைரியமாக நிற்பேன் என்று ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இடது பக்கத்திலே காட்டப்படுகிற அந்த ஒரு தூணு, அந்த ஒரு கோல், நெருப்பு உள்ள கோல், அடுத்தது ஒரு கோலில் ஈசாப்பு தண்டு, இவையெல்லாம் காட்டப்படுகிறது. இதுவும் சிலுவைக்கு அந்த மரண நிகழ்ச்சிகள், இதெல்லாம் சூழ்ந்திருக்கிற எல்லாமே அவை அந்த நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன. கீழே 30 என்று சொல்லி போட்டிருக்கு இல்லையா? அது 30 வெள்ளிக்காசை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கப்பட்டார். யூதாஸ் காரியத்தினாலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அவன் 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த சிந்தனை
சிலுவை பற்றிய சிந்தனை, அந்த நிகழ்ச்சிகளை பற்றிய சிந்தனை அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. எனக்காக எந்த விதமாக பலியானாரே, வாரினால் அடிக்கப்பட்டாரே என்று சொல்லி, முள்முடி சூட்டப்பட்டாரே, அவருடைய அங்கி பங்கிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை அவன் நினைக்கிறான். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, அதாவது யூதர்கள் பின்பற்றின காரியம் என்ன? 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி, அது முதல் கட்டளை. 2ஆம் கட்டளை, நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அது 2ஆம் கட்டளை. வசனங்களை பாருங்கள், அது உபாகமத்தில் இவை வருகின்றன. அடுத்தது 3ஆம் கட்டளை, உபாகமத்திலும் வருகிறது, யாத்திராகமத்திலும் வருகிறது. இவையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி. 4ஆம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று. 5ஆம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6ஆம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. 7ஆம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது. 8ஆம் கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லு. 9ஆம் கட்டளை, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10ஆம் கட்டளை, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பது. இந்த விதமாக 10 கட்டளைகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 2 கட்டளைகளிலே அந்த 10 கட்டளையும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி, கிறிஸ்தவர்களுக்கான 2 கட்டளைகள், இவற்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும், மத்தேயு 22, 37, 39, 37 39 வசனங்கள் வரையும் வருகிறது. அது என்ன அந்த கட்டளைகள்? பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, அதாவது முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். அதுபோல ஒவ்வொருவரும் தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நமக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடிய வழிமுறையாய் இருக்கிறது. இந்த காணொலியை கண்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்துடன் முடிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த பகுதியிலே பரிசுத்தமாய் வாழ்தல் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே, இவைகள் எங்களுடைய இருதயங்களில் தங்கி இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தருளும் சுவாமி. கரம் பிடித்து வழிநடத்தும். கடைசி வரைந்தும் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கவும் உடைய ராஜ்யத்திலே பங்கடையும் தக்கதாக கிருபை செய்யும். துதி கன மகிமை யாவற்றை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் நாள் ஜெபம் கேளும் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா. எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா. தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கிறேன்.
மகிழ்கின்றேன். என் மேலே அன்பு வைத்தீர், உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரே துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா, இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன்,